வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி இந்த வீடியோவில் நார்த் இந்தியா ஃபேமஸான மால்புவா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ரவை, கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள், ஒரு ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான இனிப்பு பார்த்திங்கன்னா இதில் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா இது 100 ml அளவுள்ள கண்டென்ஸ்டு மில்க் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் சுகரை நம்ம 100 கிராம் அளவுக்கு நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பால். இந்த பால் பார்த்திங்கன்னா ஒரு 200 ml அளவுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதோட சின்ன சின்ன இந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு இன்னும் கெட்டியாகவே இருக்குது. இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா இந்த தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு அப்படியே ஒரு 1 ஹவருக்கு அப்படியே இருக்கட்டும். ஒரு 1 ஹவர் ஊறினதுக்கப்புறமா அந்த மால்புவா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஜீரா பாவு செய்யணும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரையை வானலில் போட்டுக்கோங்க. அதே அளவுக்கு அதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அந்த சர்க்கரை கரையட்டும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா இந்த பாகு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதத்துக்கு இருந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா பாகு வந்து ரொம்ப திக்காயிடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இன்னொரு வானலில் அந்த மால்புவா எப்படி ஊற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் நெய் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு நெய் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணுற ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நெய்யில் ஊற்றும் போது என்னாகும் பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டும் சரி, அதனோட அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. பாருங்கள், மாவு பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் திக்காக இல்லாமல் இருக்குது பாருங்கள். இப்போ நெய் சூடாயிடுச்சு. நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சா இல்லை அப்படின்னு ஒரே ஒரு ட்ராப் சுட்டு பாருங்கள். அது ஊற்றுனதான் என்னென்னா அந்த மேலே வரணும், கீழே இல்லாமல் அந்த நெய்க்கு மேலே பொரிச்சு வரணும். அதான் அந்த கரெக்டான அந்த ஒரு ஸ்டேஜ். அது நெய் நல்லா சூடாயிடுச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி எடுத்து ஒரே ஒரு குழிக்கரண்டியை மெதுவாக அதில் ஊற்றுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா தான் ஊற்றி எடுக்க முடியும். ஒரே டைமில் 2-3 போட முடியாது. கொஞ்சம் நேரம் வேகட்டும், பொறுமையாக இருங்க. இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. ரெண்டு சைடு நல்லா வெந்துடுச்சு, எடுத்துருங்க. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற மாவை ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துட்டா நம்மளோட மால்புவா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த மால்புவாவை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை பாகு, அதில் ஒவ்வொன்றா போட்டு ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் அதில் ஊற வச்சுட்டு எடுத்துருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு, எடுத்துருங்க. அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லாமே அதில் ஜீரா பாகில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட மால்புவா ரெடி ஆகிடுச்சு.
நம்மளோட மால்புவா ரெடி ஆகிடுச்சு. ஜீரா பாவில் போட்டதுக்கப்புறமா வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. கார்னிஷ்க்காக கொஞ்சமாக பிஸ்தா. அவ்வளோதான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.